செல்லம்மக்கா வீட்டுக்கு மாதிரி கார்லாம் நிக்குது. இல்லையே, அது கார்ல எங்கேயும் போவாதுங்களே. எது போனா வண்டியில தான் போவாங்க. இப்பதான் திடீர்னு காரெல்லாம் போயிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? எல்லாரும் போனா கார்ல போலாம். மத்தபடி அப்பயும் அவ புருஷனு போனா வண்டியில தானே போவாங்க. கார் ஷெட்ல தான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. வெளியே நிக்குதே. இல்ல இல்ல, எல்லாரும் குடும்பத்தோட எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல. யாரை போய் கேட்கவும் முடிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டாலும் அந்த அக்கா எதுவுமே என்கிட்ட சொல்லவும் சொல்லாது. வரை என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்குது. என்னன்னுதான் தெரியல. அங்கதான் போயிருப்பாங்க குடும்பத்தோட. ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. வீட்டுக்குள்ளார தான் போலாமா, என்ன ஏதுன்னு கேட்கலாமா? அது காரு பார்க்க பல்ல பலன் இருக்கு. அது கார் வாங்கியிருப்பாங்களோ? ஐயா, இவளா கிட்ட வந்து மாடிக்கிட்டோமா? இங்க நிக்க கூடாது, இல்லைன்னா நம்ம கிட்ட கேள்வியா கேட்டுருவா. ஏக்கா, போச்சு மாடிக்கிட்டோமா? எப்படி கூப்பிட்ட? என்னக்கா கார் வெளியே நிக்குது, வாசத்துல நிக்காம இங்க நிக்குதே, என்னது? அக்கா எல்லாரும் வெளியே போனீங்களாக்கோ? நாங்க எங்க வெளியே போறது, வீட்டுக்குள்ளாரதான் இருக்கான். நீ பாத்துட்டே தானே இருக்க. இல்லக்கா, எப்பவுமே கார் இங்க நிக்காது, அதுக்கு தான். எங்கக்கா போனீங்க? உண்மையை சொல்லுக்கா, இல்லன்னா அவ்வளவுதான். எல்லாரும் கோயிலுக்கு போனோம். ஐயா முன்ன கேட்டதுக்கு எங்கேயும் போலன்னு சொன்ன. எந்த கோயிலுக்கா போனீங்க? யார் யார் போயிட்டு வந்தீங்க? நாங்களா எல்லாருமே தான் போனோம். திருப்பி கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போயிருந்தீங்களா? பரிகாரமா? இல்ல இல்ல, சும்மா சாமி கும்பலான்னு போயிட்டு வந்தோம். எதுக்குக்கா? ஓஹோ, இப்பதான் புரியுது. டீக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுல, அதனால குழந்தை தரிக்கணும்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்ல, சும்மா போயிட்டு வந்தோம். இல்லையே, உண்மையை சொல்லுக்கா, எதுக்கு போனீங்கன்ட்டு. நாங்களா சொல்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். 3 மாசம் ஆயிடுச்சுல, குழந்தை தரிக்கலையே, அதுக்காக தான் கோயிலுக்கு போயிருந்தோம். என்னக்கா நீ அப்ப என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? அதை விடு, எந்த கோயிலுக்கு போனீங்க? நாங்களா என் பக்கத்துல உள்ள பெருமாள் கோயிலுக்கு. பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா? எல்லாம் போக கூடாதுக்கா. என்னக்கா என்கிட்ட பேசாம அந்த சைடு பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா பாத்துட்டு இருந்தேன். சரி, பெருமாள் கோயிலுக்கு தான் போனேன். எந்த கோயிலுக்கு போனேன்? இதை மட்டும் தான் போனோம், வேற எங்கேயும் போல. யாக்கா நீ வேற கோயிலுக்கு எல்லாம் போக கூடாதுக்கா. சொல்ற மாதிரி குறி கேட்கற ஆளு ஒரு மனுஷன் இருக்கான். கேட்கற மனுஷன் ஒருத்தர் இருக்கான். அங்க போயிட்டு வாக்கா. கரெக்டா சொல்லுவாங்கக்கா, எப்ப குழந்தை பிறக்கும் என்ன ஏது எல்லாமே சொல்லுவாங்க. சீக்கிரம் போயிட்டு வந்திருக்கா, ஏன்னா உன் மவனுக்கும் வயசாகிட்டே போதுல. என்ன சொல்ல வர நீ? இல்லக்கா, நான் யதார்த்தமா சொல்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சீக்கிரம் நீயும் பேரம்பேத்தி எல்லாம் பாக்கணும்ல, அதாக்கா சொல்றேன். 2-3 பேர் சொல்லுவாங்க, நான் அந்த மனுஷன் தான் அனுப்பிடுவேன். போய் அவங்களுக்கு நல்லபடியா ஆயிடுச்சு, அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வரேங்கிற விலாசம்லாம் கேட்க மாட்டியா? என்ன விலாசம் சொல்லு. ஊர் பக்கத்துல 4 ஊர் தாண்டி ஊதாங்கரை இருக்குல்ல? ஆமா, குளத்து பக்கத்துல தான்க்கா வீடு. வேணா போயிட்டு வா. போறப்ப வேணா கூப்பிடு, நானும் வரேன். சரி சரி. உன் வீட்டுல என்னது? என்னக்கா சொல்றேன்? வீட்டுல எப்படி போயிட்டு இருக்கு? ஓ மருமக என்ன பண்றா? நானும் நல்லா இருக்கேன், அவளும் நல்லா இருக்கா. எதுவும் நீங்க பேசாதீங்க அக்கா, நான் பேசிக்கிறேன். என்ன பப்பி, எப்போ வந்த? நான் முன்னாடியே வந்தேன்க்கா. முன்னாடியே வந்துட்டியா? நானும் கவனிக்கலையே. என்னக்கா இந்த சைட்ல நடந்து வந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? பப்பிமா சும்மா வந்தேன், கடைக்கு போலான்னு வந்தேன். அது ரேஷன் கடைக்கா? ரேஷன் கடைக்கு போனா பை எடுத்துட்டு போடுமேக்கா. என்ன ஒண்ணு எடுக்காம வெறுங்கையோட வீசிட்டு போறீங்க? என் பையெல்லாம் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டான். என்னது, உங்க மகன் எடுத்துட்டு போயிட்டாரா? என்னக்கா சொல்ற? ஆமா. போய் சொல்லாதக்கா. அங்க வரும்போது உங்க மகனை ஊத்துக்குடியில நான் பார்த்தேன், கையில உட்காந்து இருந்துச்சு. இப்ப நான் ரேஷன் கடையில இருக்குங்கிறீங்க. அதுவா, இப்பதான் ரேஷன் கடைக்கு போயிருக்கு. இப்படி போய் சொல்றீங்க. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது தினமும் எங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. நல்லா கேளுமா. வீட்டுல யார் வந்திருக்கா, யாரு இல்ல, என் வீட்டுக்காரர் எப்ப வீட்டுக்கு வந்தாரு, எப்ப கடைக்கு போனாரு, எப்ப நாங்க தூங்க போறோம், எப்ப சாப்பிட போறோம், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும்க்கா. ஐயா அதெல்லாம் இல்ல, எனக்கு அப்படி பூசி மழுவுறீங்க. வீட்டுல என்ன நடக்குதுன்னு வேவு பாக்குறதுக்கு நீங்க ஒரு ஆள் போதுமே. அதான் எல்லா வேலையும் பாக்குறீங்க. பார்த்துட்டு அதுக்கு எங்க அத்தை கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பத்தோட கார்ல எங்க வேணா போவோம். சினிமா தியேட்டருக்கு போவோம், கோயிலுக்கு போவோம், ஏன் பார்க்குக்கு போவோம், துணிமணி எடுக்க கூட போவோம். இல்ல உன் நல்லதுக்கு தான். ஏன் நல்லதுக்கு தானா? எங்களுக்கு தெரியும் நடக்குது ஏது நடக்குதுன்னு. நீங்க கேட்டு விசாரிக்கிறீங்க. இது தேவையில்லாத வேலை. இந்த குறி சொல்ற ஆளு அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்கன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் வேண்டாம்க்கா. சீக்கிரம் குழந்தை தெரிச்சா அக்காக்கும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்கு தான். ஐயோ, தெரிஞ்சு குழந்தை தரிச்சு சந்தோஷப்படுற ஆளு நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஆமா, நான் மட்டும்தான். வீட்டுக்கார பார்த்து முன்னும் பின்னும் எல்லாமே பேசியிருக்கீங்க. என்னடா இந்த மனுஷனுக்கு இப்பவே கல்யாணம் பண்றாங்க, குழந்தையா அப்படி இப்படின்னு எல்லாமே பேசினவங்க தானே நீங்க. ஐயா நான் இல்லம்மா, அது உன்னை பார்த்தா அப்படிலாம் சொல்லுவேனா? உள்ள 1000 பேர் 1000 மாதிரி பேசுவாங்கம்மா, நம்பிட்டு இருக்காத. நான் உன் நல்லதுக்கு மட்டும் தான் நினைப்பேன். நல்லதுக்கு நினைக்கிற ஆளு என்னன்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும்க்கா. என்னம்மா? என்னம்மாவா? என் பேரு பப்பி. என்னம்மா நொன்னம்மாலாம் பேசி என்னைய கரெக்ட் பண்ண வேணாம் சரிங்களா? என் முதுக்கு பின்னாடி இவ குண்டா இருக்கா, குண்டு தக்காளி, சோறு அண்டா குண்டா நல்லா திம்பாப்புல இருக்குன்னு பேசினவங்க தானே நீங்க. அச்சோ, வாயிலே கொட்டிக்கணும். நான் அப்பயே அப்பெல்லாம் பேசுவேனாமா? நீ என் வயிற்றுல பிறக்கலனாலும் நீ என் பொண்ணு மாதிரிதான். நீ உங்க அத்தை 2 பேருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. என்ன சொல்றேன்? நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லபடியா குழந்தை தரிக்கும் தான் சொல்றேன். வேண்டாம் சரிங்களா? பாசமும் பரிவர்த்தனை எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. நான் கோவப்படாதம்மா. கிட்ட பேச உனக்கு என்ன வேலை இருக்கு? இவா உள்ளார போலாவா? எனக்கு தெரியும் யார் எப்படின்னு. அதை பேசிதான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னக்கா மாமியாரும் மருமகளும் சேர்ந்துட்டு பேசுறீங்க? என்னை பத்தி தெரியும், ஊருக்குள்ளார எங்களை பத்தி என்னெல்லாம் பேசி வச்சிருக்க எல்லாம் சொல்லி வச்சிருந்தீங்க, நல்லா தெரியும் சரியா? ஏக்கா நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. என்னது?
மனசுல நல்லதே நினைச்சிட்டு கடவுள் நல்லபடியா கும்பிட்டாலே போதும். வேண்டத கடவுளே கொடுத்துருவாரு. எங்க போகணும் இங்கே போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. சரியா? என்னடி பேசு பேசு, நல்லா பேசு. இப்ப புரியாது, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் புரியும். ஏக்கா குழந்தை தெரிக்காம இருப்பீல, அப்பதான் நீ தேடி வருவ. இந்த அக்கா சொல்லியிருக்கே, நம்ம போகாம விட்டுட்டோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. அப்பதான் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இப்பயே தெரிஞ்சு போச்சே, தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லக்கா. சரியா? யாரும் மருமலும் ஒன்னா சேர்ந்து என்னமா திட்டுறீங்க நீங்க? நாங்க எங்க திட்டுறோம் நீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன். எதுவும் வேண்டாம், நல்லது நினைச்சதும் போதும். நான் உனக்கு ஐய இந்த அக்கா பைத்தியம் ஆயிடுச்சுட்ட. உள்ளார போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேய் பிடிச்சாலும் பிடிச்சிடும். இந்த அக்கா அந்த குறி சொல்ற ஆளுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் பேய் ஆட்ட போறாரு போல இருக்கு. அத்தா வாங்க உள்ளார போயிடலாம். பத்தி என்ன வார்த்தை சொல்ற? எனக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஆமாக்கா, அதுவும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கு இப்ப கோவப்படுறீங்க. ஐயோ அக்கா வாக்கா, நான் மந்திரிக்க கூட்டிட்டு போறேன்க்கா. அந்த மனுஷன்ட்ட வேணா வரட்டுமாக்கா? போயிட்டு வரலாமா? ஏய் பப்பி, நீ இப்படி உதாசனப்படுத்தி பேசுறீல? ஓ மாமியாருக்கு சண்டை வந்து பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னு நானும் பாக்குறேன். வாக்கு கொடுக்குறியா நீ? நீங்க இவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. வாங்கத்த நம்ம உள்ளார போவோம். உங்களுக்கு என்ன வேலை? அடுத்தவங்கள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு முக்கியமா தெரிஞ்சுக்கிறது தானே இருக்கு. எங்க வீட்டை பத்தி விசாரிக்கணும். மருமம் நல்லா இருக்காக்கா? ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கும் 2 பேரும் அப்படின்னு சொல்லி பூசி மொழுவா. உள்ளார போய் பார்த்தா தானே தெரியும் இவளுக்கும் மருமகளுக்கு சண்டைய. ஆமாத்த, அப்படி கூட இருக்கலாம். அத்த உள்ளார போயிடலாம். இங்க நின்று இந்த பேசிட்டு இருந்து நம்மதான் டைம் வேஸ்ட் ஆகும். வெளியே போயிட்டு வந்தோம், ரெஸ்ட் எடுக்கணும்ல. எனக்கு உடம்பு கைகள்லாம் வலிக்குது. அதான் நானும் சொல்றேன், காட்டேரிக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். வாங்க. சரிம்மா. அக்கா வரட்டுமா? பாய். பார்த்து போக்கா, பக்கத்து வீட்டுல தான் லதாக்கா வீடு. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படியே விசாரிச்சுட்டு போயிரு. வரட்டுமா? ஒரு வாட்டி அவமானப்படுத்தலாம், 2 வாட்டி அவமானப்படுத்தலாம். எல்லாம் பேசிட்டு போறீங்களா நீங்க? ஆனா யாருன்னு உனக்கு ஒரு நாள் தெரியும். பாப்பி இருடி, எப்படிதான் குழந்தை தரிக்குதுன்னு நானும் பாக்குறேன். குண்டானி குண்டு தக்காளி. காட்டேரி கிளம்பிருச்சு. ஆளையே காணா. நீ சொல்ற மாதிரி இந்த லதா வீடு தான் விசாரிக்க போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன வேலை? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதா வேலை உங்களுக்குலாம். பயந்துட்டே இருந்தேன், நீ பாட்டிக்கு வைக்கிட்ட உளறிடுவேன்னு. இது எப்படித்த? இதுங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதா? போய் சொல்லிடுவேனா? ஏன்ட? இல்லம்மா, எக்காரணத்து கொண்டும் மாசமா இருக்கிறது அவளுக்குலாம் தெரியவே கூடாது. எப்படித்த தெரியும்? நம்ம 2 பேர் சொன்னாதானே வெளியே. அம்மா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். காட்டேரி லூசு மாதிரி பேசுறதா நினைச்சிட்டு நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எதுவும் இல்லம்மா, எனக்கு பழகிருச்சு. அவனை பார்த்து இப்ப பேசாத அப்ப பேசாததா. மாமாட்ட கூட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேம்மா, அவனுக்கு தான் வருத்தம். இதான் நானும் சொல்றேன். இங்க நின்னு பேசினா கூட காட்டேரி அது வாக்குல காது கேட்டுறா இருக்கு. வாங்க உள்ளார போவோம். சரிம்மா. சின்ன பொண்ணு, இப்ப சாப்பிடறத விட்டு எங்க போற நீ? அதுவாத்த, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் இருங்க. அப்படி என்ன முக்கியமான வேலை? தோசை ஊத்தி கொடுங்க. சரின்னு ஊத்தி கொடுத்தேன். இப்ப ஆவமா இருக்கல, ஊத்தி கொடுக்கலான்னு ஊத்தி கொடுத்தா தோசை ஊத்திட்டு வரங்காட்டியும் இங்கே வெளியே கிளம்பிட்ட. ஏண்டி உனக்கு அதான் கால் வலிக்கு நின்று ஊத்திட்டு இருந்தா எங்க வேணா தொலைய வேண்டியதானே? இப்ப என் உயிரை வாங்குற? நான் எங்கத்த உங்க உயிரை வாங்குறேன்? உங்க உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு. ஜோக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காத, சுத்தமா நல்லா இல்ல. ஒரு 5 நிமிஷம் வேலைத்த இந்த வந்துற இருங்க. சின்ன பொண்ணு இரு. என்னத்த இப்படி பண்றீங்க? நிம்மதியா வெளியே போடுறீங்களா? போனது எப்ப வருவ? சாயந்தரம் வருவ. சாயந்தரம் வர வரைக்கும் இங்க யார் மதிய சமையல் செய்யறது? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்குள்ளார போ. ஊர் சுத்துறங்கிற பிள்ளைங்க அங்க இங்கே ஓடிட்டு இருந்த அதில் ஒட்ட நறுக்கி எப்படியும் பாத்துக்கோ. உள்ளாரப்போ போய் தோசையை சாப்பிடு. ஐய, நீங்க ஊத்தின தோசையை யார் சாப்பிடுறது? திருந்தல் எலி போட்டு தோசை ஊத்தி விடுங்க தண்ணியில. ஓடி உள்ளாரப்போ. நேரம் தோசை காஞ்சு கூட போயிருக்கோம். தொட்டில தான் கொட்டணும் அடுத்து. நான் ஒன்னே உங்ககிட்ட சொல்றேன், எங்க போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சரி போயிட்டு வாண்டுருவீங்க. என்னாடி பக்கத்துல வாங்கத்த? நீ வரமாட்டியா? இந்த கிளவியோட லோலாயா இருக்கு. சரி நம்மளே பக்கத்துல போயிருவோம். பக்கத்துல ராஜேஸ்வரி அக்கா தோட்டம் இருக்குல்ல? ஆமா, இங்க கொய்யாக்காலம் நிறையா இருக்குன்னு நேத்தே சுசீலா சொன்னாத்த என்கிட்ட. சரி அதுக்கு என்ன, ஒரு தடவை விளக்கமா சொல்லிட்டேன். உங்க மரமண்டைக்கு இன்னும் ஏறலையா? முன்னாடி என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? திருவாள்பட்ட கிளவி மாதிரி இருக்கீங்க. நீ வேணுமா இல்ல ஒத்த வேணுமா? மாமியாரை பார்த்து இப்படியா பேசுவ? கொஞ்சம் மரியாதை தெரியாது உனக்கு? என்னத்த நான் இன்ட்ரெஸ்டா என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்த்த ராஜேஸ்வரி அக்கா தோட்டத்துல அவ்வளோ கொய்யாக்கா இருக்கு. ஆசுக்கா சொல்றேன், நீங்க சிரிச்சுக்கிட்டு ஏன் பறிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சா அரமண்டைக்கு ஒண்ணுமே ஏறலங்கிறீங்க. என்னத்த போது நிப்பாட்டு. என்னத்த நிப்பாட்ட சொல்றீங்க? ஏய் இன்னைக்கு கொய்யாக்காய் பறிக்கிறது தான். சீலா நேத்தே சொல்லிட்டா, கொய்யாக்காய் ருசியா இருக்குடி, அப்படி ஒரு வேட்டை இன்னைக்கு போய் பறிச்சுட்டு வந்தலான்ட்டு. நீங்க என்னத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏன்னா என் கூட வந்து நீங்களும் பறிங்கட்ட வாங்க. இதான் குதிரை மாதிரி ஏறி ஏறி பறிப்ப, நானும் வரணுமா கூடவே? இதுவும் அந்த ராஜேஸ்வரி எனக்கு ஆகாதவ. உங்களுக்கு ஆகாதுன்னா நான் என்னத்த பண்றது? அட ஏன்த்த நீங்க வேற ஆள் இல்லையா? அந்த அம்மா ஊருக்கு வேற பேருக்கு. இப்ப போய் பறிச்சாதான் உண்டு. வேணா போகாதடி. போன என் மாமன்ட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன். உங்க மாமன்ட்ட சொல்லுங்க, உங்க வீட்டுக்காட்ட சொல்லுங்க. எனக்கு ஒரு பயமும் இல்ல. இப்ப நான் போய் கொய்யாக்காய் பறிக்கிறது தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போய் பறிக்க தான் போறேன். பேச்சு கேட்க மாட்டீல, போன முடிவு பண்ணிட்டீல, கிளம்பு. போயிட்டு வந்து நீயா நானான்னு பாத்துக்கலாம். அடையத்தே நான் ப்ரோக்ராமு டிவில தான் ஓடும், நேர்ல வேற பாக்கணுமா? ஏன்ட்ட இங்க பாருடி,
போகாத படிக்க வேணாங்கிறேன், போய் பரிச்சை ஆகணுங்கிற. உன் இஷ்டம், என்ன வேணா பண்ணிக்க போ. சரித்த, நானும் போறேன். நின்னுடி, கிழவிக்கு என்னதான் வேலை? என்னத்த நீங்களும் உள்ளார போக மாட்டேங்கிறீங்க, என்னே வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. உள்ளார போய் படுத்து தூங்குங்க. போய் கொய்யாக்கா பறிச்சுட்டு வரேன், நல்லா சாப்பிடுங்க ருசியா. இல்ல உனக்கு மரியாதை இருக்குன்னா இங்க இரு, என் மேல மரியாதை இல்லைன்னா நீ போயிட்டே இருக்கலாம். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. ஏய் சுசிலாக்கா, வாக்கா போய் கொய்யாக்கா பறிச்சுட்டு வந்துருவான். நான் சொல்றதை கேட்காம நீ பாட்டுக்கு போறீல, வா காலை உடச்சு வைக்கிறேன். ஊரு பிடிச்சவ, கொஞ்சம் கூட நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா. மாமன் வேற இவளுக்கு சப்போர்ட் வேற. பாரு சின்ன பொண்ணு வாலி மாதிரி நீண்டு வளர்ந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியல. தூங்க பழத்துல தோட்டத்துல இருந்து திருடு திங்க போறா. போக்கத்தவ வீட்டுக்கு தானே வரணும், வாடி உன்னை கவனிச்சுக்கிறேன். சுசிலாக்கோய், ராஜேஸ்வரி அக்கா தோட்டத்துல எவ்வளவு பழம் பாரு. ஆமாண்டி, பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்குள்ளார யார் பார்க்கங்காட்டி வா பறிச்சுட்டு போயிடுவோம். ஏதான் நானும் சொல்றேன். மாமியார் எப்படி உன்னை விட்டுச்சு? இப்ப வேண்டாம், பழுத்த பறிப்போம் வாக்கா. சரிடி, எனக்கு இந்த சைடு உள்ள பழம், உனக்கு அந்த சைடு உள்ள பழம், என்ன ஓகேவா? சரிடி. போய் ஒண்ணு விடாம எல்லா பழத்தையும் பறிச்சிடு. சரிடி. இன்னைக்கு செம்ம வேட்டைதான். கொய்யாப்பழம் பறிச்சு போவோமா வீட்டுக்கு. திருட்டு கொய்யாப்பழம் டேஸ்டா இருக்கும், சுவையாவும் இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கலாம். எவ்வளவு பழம் கொளுத்து காய்க்குது. கொய்யாக்கா, உன்னை ஒரு புடி பிடிக்க போறேன். அக்கா, என்ன இப்படி கத்திட்டு இருக்க? இல்லடி, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ பேசுறதே கத்துற மாதிரி இருக்கு. பறிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா சத்தத்தை போட்டு ஊரே வர வச்சுட போல இருக்கு. பேசாம டக்குன்னு பறி, சரியா? சரிடி, பறிச்சிட்டு வா. 1 2 3 3 கொய்யாக்காய் பறிச்சுட்டா, நம்ம ஒண்ணு கூட பறிக்கலையே. ஸ்டார்ட் பண்றேன்.